இந்த லெக்சர்ல காம்பாக்ட் செட்ஸ் பத்தி படிக்க போறோம். ஒரு செட்டை காம்பாக்ட் செட் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்டா நமக்கு தெரிய வேண்டியது கவர் கவர் ஆஃப் அ செட் அப்படிங்கிறது தெரியணும். யூஸ்வலாவே நம்ம ஒரு யூஸ்வலா கவர்ங்கிற மீனிங் என்னது? ஒரு ஒரு பொருளை முழுமையா மூடிட்டோம் அப்படின்னா அந்த ஏதோ ஒரு துணியை வச்சு மூடிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இதெல்லாம் என்ன கவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சிலர்லாம் வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கைக்கு கிளவுஸ், தலைக்கு ஹெல்மெட், அடுத்தது முகம் தெரியாத மாதிரி ஷால் வச்சுக்கிட்டு அப்படி பக்கா கெட்டப் போவாங்க. தட்ஸ் அ கவர். இப்போ அவங்க ஃபுல்லா அந்த டேன்ல இருந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஃபுல்லி ஒவ்வொரு பொருளை வச்சு கவர் பண்ணிக்கணும். கிளவுஸ், ஹெல்மெட், முகத்துக்கு துணி, அடுத்தது பாடி கிளாத்ஸ். அப்போ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொருளை வச்சு கம்ப்ளீட்லி அவர் பாடி கவர். இதே மாதிரி சில இடத்துல இப்படி பாருங்களேன், வீடுலாம் பெயிண்ட் அடிச்சிருப்போம். எல்லார் வீட்லயும் அந்த அனுபவம் இருந்திருக்கும். அப்போ சீலிங்ல பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா அது தரையில சிந்தக்கூடாதுன்னு சொல்லி தரையில சின்ன சின்ன துணிகள்லாம் வச்சு வச்சு போடுவாங்க. ஓகே, அதாவது தரையில ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில இடத்துல பண்ணுவாங்க. அப்படின்னா என்னது, ஃப்ளோரை கம்ப்ளீட்லி நம்ம கவர் பண்றோம். தட்ஸ் மீனிங். இதே மாதிரி தான் மேத்தமெட்டிக்கலி டிஃபைன் பண்ணும்போது கவர்ங்கிற டெஃபினிஷனை டிஃபைன் பண்றோம். எப்படின்னா ஒரு செட்டுக்கு கவர் அப்படின்னு சொல்றோம்னா அந்த செட்டை நம்ம எடுக்கிற கலெக்ஷன் ஆஃப் கொஞ்சம் செட் எடுத்துக்கணும். அந்த செட்டு ஒரு செட்டு இ அப்படின்னு செட்டை கவர் பண்ணுது அப்படின்னா என்ன ஒண்ணுல நம்ம எடுத்த கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் எல்லாத்தையும் யூனியன் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது அதுக்குள்ள நம்ம அந்த எந்த செட்டை கவர் பண்ணணும்? இ வந்து சப்செட்டா இருக்கணும். ஓகே, அப்போ இ சப்செட் ஆஃப் நம்ம எடுத்த செட்ஸோட யூனியன்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா தட்ஸ் அ கவர். இப்போ ஃபர்ஸ்டா நமக்கு காம்பாக்ட் பத்தி பேசணும்னா நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா ஓப்பன் கவர். அதான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணியிருப்போம். யூஸ்வலி கவர் அப்படின்னு என்ன சொன்னோம்? நம்ம எடுக்கிற கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் நம்மளோட கொடுத்த செட்டை மொத்தமா இந்த எடுத்த செட்ஸோட யூனியன் போட்டீங்கன்னா அந்த செட்டை கவர், அதாவது அந்த யூனியனுக்குள்ள நம்ம கவர் பண்ண போற செட்டு சப்செட்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஓப்பன் கவர் அப்படின்னா என்ன? நம்ம எடுக்கிற கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ்ல ஒவ்வொன்றுமே எப்படிதான் இருக்கணும்? ஓப்பனாகவும் இருக்கும். அந்த ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அதை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். பை அன் ஓப்பன் கவர் ஆஃப் அ செட் கேபிட்டல் இ இன் அ மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் எக்ஸ் we mean a collection union set of all G alpha. The collection of open subsets of X. அதாவது என்ன? G alpha அப்படின்னு ஒரு கலெக்ஷன் எடுக்கிறீங்க. இந்த கலெக்ஷன் ஃபைனைட்டா, இன்ஃபினைட்டா, கவுண்டபிளா, அன்கவுண்டபிளானா எதுவும் இருந்து போகுது. ஃபைனைட்டா இருந்தாலும் ஓகே, இன்ஃபினைட்டா இருந்தாலும் ஓகே, கவுண்டபிளா இருந்தாலும் ஓகே, அன்கவுண்டபிளா இருந்தாலும் சரி, எவ்வளோ எலமெண்ட்ஸ் எடுத்தாலும் சரி நம்மளோட இஷ்டம் தான், எவ்வளோ எடுத்துக்கலாம். சச் தட் கவர் பண்ணணும். ஓகே, அப்படின்னா E is a subset of that union of G alpha, right? அதான் ஓப்பன் கவர் சொல்றோம். ஓகே, அப்படின்னா என்ன? சிம்பிளி நீங்க ஞாபகம் ஓப்பன் கவர் ஆஃப் இ இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். G alpha is an ஓப்பன் கவர் ஆஃப் இ அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன கண்டிஷன் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஈச் G alpha ஆர் ஓப்பன் இஸ் ஓப்பன். அடுத்தது இ இஸ் a subset of that G alphas ஓட யூனியன் அப்படிங்கிறத ஞாபகம். அப்போ இது ரெண்டு தான் ஓப்பன் செட்டும், இதுதான் ஓப்பன் கவருக்குள்ள மீனிங். ஓகே, அடுத்தது காம்பாக்ட் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப காம்பாக்டா இருக்கு அப்படின்னா சிம்பிளி கவர் பண்றதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா அந்த செட்டை கவர் பண்றதுக்கு ஃபைனைட்டான ஆட்கள் போதும், அதாவது ஃபைனைட்டான ஓப்பன் செட்ஸ் போதும் அப்படின்னு சொல்றதான காம்பாக்ட் அப்படின்னு சொல்றோம். அதே இதுதான் டிஃபைன் பண்றோம். ஒரு சப்செட் கே ஆஃப் a metric space x is said to be compact. கேங்கிற செட்டை காம்பாக்ட்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, எடுத்துக்கோங்க. கேயை கவர் பண்ற மாதிரி எந்த ஒரு ஓப்பன் கவர் எடுத்தாலும் என்ன சொல்றோம்னா ஓப்பன் கவர்ல இருக்கிற அது ஃபைனைட்டா இருக்கலாம், இன்ஃபினைட்டா இருக்கலாம், கவுண்டபிளா இருக்கலாம், அன்கவுண்டபிளி மெனி எலமெண்ட்ஸ் அந்த ஓப்பன் கவர்ல இருக்கலாம். ஆனா அவ்வளோ பேரும் கேயை கவர் பண்ண தேவையில்லை. அதுல இருந்து ஃபைனைட்டான ஆட்கள் இருந்தாலே போதும் அதை கவர் பண்ண அப்படிங்கிறது இங்க டெஃபினிஷன். அதான் இருக்கும் கே இஸ் காம்பாக்ட் இஃப் எவ்ரி ஓப்பன் கவர் ஆஃப் கே. கேக்கு எந்த ஒரு ஓப்பன் கவர் எடுத்தாலும் எப்படி இருக்கும்? கண்டைன்ஸ் அ ஃபைனைட் சப் கவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஓப்பன் கவர் வந்து ஃபைனைட்லி மெனி செட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த அப்போ சப்செட் அப்படிதானே, அந்த ஓப்பன் கவருக்கு சப்செட். அப்போ அதுதான் என்ன சொல்றோம்? சப் கவர்னு சொல்றோம். ஃபைனைட்டான சப் கவர் எக்ஸிஸ்ட் ஆகுது. அவர் என்ன செய்வாரு? அவரே நம்ம கேய கவர் பண்ணிடுவாரு. அப்படின்னா என்ன? கே இஸ் சப்செட் ஆஃப் தட் ஃபைனைட் கலெக்ஷன். அதான் கீழே இருக்கும். தட் இஸ் ஜி ஆல்பா. இது எப்படி இருந்துட்டு போகுது? ஃபைனைட், இன்ஃபினைட், கவுண்டபிள், அன்கவுண்டபிள் ஏதாவது இருந்துட்டு போகுது. அது ஒரு ஓப்பன் கவர் ஆஃப் கே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் என்ன சொல்லிடலாம்? அதுல இருந்து இந்த ஜி ஆல்பால இருந்து ஃபைனைட்லி
many alpha 1 alpha 2 etc indices வர மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் இருக்கும். Then there exists finitely many alpha 1 alpha 2 etc alpha n such that that elements ஓட union g alpha 1 union g alpha 2 union etc g alpha n என்ன செய்யுது k ய கவர் பண்ணிருது. அதான் k subset of that union. Okay, so இது கிளியரா காம்பாக்ட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும்? சிம்பிளி அந்த செட்டுக்கு ஒரு செட்டை காம்பாக்ட் சொல்லணும்னா அதை கவர் பண்ற மாதிரி எவ்வளவு பெரிய ஆள் எடுத்தாலும் அவ்வளோ பேரும் தேவையில்லை. அது அந்த கவர்ல இருந்து ஃபைனைட்டான ஆட்களே போதும். எதுக்கு கேய கவர் பண்ண அதான் எழுதியிருக்கோம். எவ்ரி ஓப்பன் கவர் கண்டைன்ஸ் ஃபைனைட் சப் கவர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்டான ப்ராப்பர்ட்டி காம்பாக்டா இருந்தாலே க்ளோஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா தியரம் ப்ரூவ் பண்றோம். அதான் நெக்ஸ்ட் தியரம். Compact implies closeness. Okay. Statement: compact subset of a metric space are closed. The compact subsets are closed அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ என்ன எடுத்துக்கணும்? ஆஸ் யூஷுவல் ஒரு காம்பாக்ட் செட் எடுத்துக்கோங்க. let k be a compact subset of a metric space அப்படியே எடுத்துக்கோங்க. இவ்வளவு அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? k is closed. அதான் to prove k is closed. k closed சொல்றதுக்கு நம்ம இங்க என்ன வே ஆஃப் ப்ரூவ் பண்ண போறோம்னா கான்ட்ரா பாசிட்டிவ். அதாவது கே காம்ப்ளிமெண்ட் ஓப்பனா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடும். ஸோ அதுக்கு அகைன் காம்ப்ளிமெண்ட் எடுத்தா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் க்ளோஸ்டு. அப்போ கே க்ளோஸ்ட் ஆயிரும். ரைட்? அதனால நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? என்எஃப் டு ப்ரூவ் கே காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன். ஒரு செட்டை ஓப்பன் சொன்னா என்ன சொல்லணும்? அதுல இருக்கிற எந்த செட்டை ஓப்பன் சொல்லணுமோ அந்த செட்ல இருக்கிற எவ்ரி எலமெண்ட் எப்படி இருக்கும்? இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். எவ்ரி பாயிண்ட் இஸ் அன் இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். ரைட்? அப்ப என்ன செய்யணும்? ஒரு ஓப்பன் செட் கே காம்ப்ளிமெண்ட் தான் இப்போ ஓப்பன் சொல்லணும். அப்ப அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுங்க. ஓகே, இதுல கே காம்ப்ளிமெண்ட்ல ஒரு பாயிண்ட். ஓகே, இந்த ஷேடட் தான் இந்த ஃபிகர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷேடட் தான் என்ன வச்சிருக்கோம்? கே அப்படின்னு வச்சிருக்கோம். ரைட்? அப்ப கே காம்ப்ளிமெண்ட்னா வெளியே இருந்து ஒரு பாயிண்ட், அதான் பி இந்த எடுத்துக்கோம். ரைட்? இப்போ கே காம்ப்ளிமெண்ட்ல ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு. அப்போ கண்டிப்பா அவரு கேல இருக்க மாட்டாரு. இப்போ ஓகே, கே காம்ப்ளிமெண்ட்ல ஒரு பாயிண்ட் பி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கையில இருக்குன்னா கே இஸ் காம்பாக்ட், அதுவும் ஐடியா இருக்கணும். இப்போ என்ன செய்யறோம்னா கேல எந்த ஒரு பாயிண்ட்னாலும் எடுத்துக்கோங்க. உள்ள கியூ கேக்குள்ள ஒரு கியூங்கிற பாயிண்ட் எடுங்க. கண்டிப்பா கியூ ஈக்குவல் டு பியா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பா இருக்காது. கே காம்ப்ளிமெண்ட்ல பி இருக்கு, கேக்குள்ள கியூ இருக்கு. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாவே இருக்காது. அண்ட் சோ அதோட டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0. ரைட்? இப்போ என்ன செய்ய போறோம்னா பிக்கும் கியூவும் நாட் ஈக்குவல். இப்போ பில இருந்து இந்த பாயிண்ட் பில இருந்து கியூ பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அளங்க. டி அதான் என்ன? டி ஆஃப் பி கமா கியூ. அதுல பாதி எடுங்க. பாதி ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் போது பாதி அதுலயும் அதையோட கம்மியா, டி ஆஃப் பி கமா கியூக்கு பாதியோட கம்மியா வர மாதிரி ரெண்டு நெய்பர்ஹுட் கியூவை சுத்தி எடுங்க, பியை சுத்தி எடுங்க. அதான் எடுத்திருக்கோம். கியூவை சுத்தி உள்ள நெய்பர்ஹுட் பி கியூ அப்படின்னு எடுத்திருக்கோம். பியை சுத்தி உள்ள நெய்பர்ஹுட் டபிள்யூ கியூ அப்படின்னு எடுத்திருக்கோம். ரைட்? இப்போ ஒன்னு அப்சர்வ் பண்ணணும். ஏன் இங்க கியூ இண்டெக்ஸ் கொடுத்தோம், ஏன் பி கொடுக்கலன்னா இங்க பி வந்து ஃபர்ஸ்டா பிக்ஸ் பண்றோம். ரைட்? இங்க வந்து என்ன செய்யறோம்? இப்போ கேக்குள்ள எந்த ஒரு கியூ பாயிண்ட்ஸ் அங்கங்க நீங்க மாத்திட்டே போறீங்க. ரைட்டா? அப்போ கியூ பாயிண்ட் தான் இங்க வேரி ஆகுது, பிங்கிறது பிக்ஸ்டு. ஸோ அதனாலதான் இந்த ஓப்பன் செட்டுக்கு இந்த நெய்பர்ஹுட்டுக்கு என்ன சொன்னோம்? விக்யூ வி டபிள்யூ அப்படின்னு எடுக்கணும். ஓகே, அதான் கீழே எழுதிருக்கோம். லெட் VQ and WQ be neighborhoods of P comma Q respectively with radius less than D of P comma Q divided by 2. ஒவ்வொரு அதாவது இப்ப சொன்னதுதான் கியூவை சுத்தி பிக்கும் கியூக்குள்ள டிஸ்டன்ஸ் அளங்க, அதுல பாதி எடுங்க, பாதியோட ரேடியஸ் கம்மியா வச்சு கியூவை சுத்தி ஒரு நெய்பர்ஹுட், பியை சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் எடுத்துக்கோம். இப்போ கண்டிப்பா இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எப்படிதான் இருக்கும்? எம்டியா தான் இருக்கும். பிகாஸ் இது ரெண்டுக்கும் காமனானு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் லென்த் என்ன? பிக்கும் கியூக்கும் லென்த் டி ஆஃப் பி கமா கியூ. அதோட பாதியோட டிஸ்டன்ஸ் கம்மியா தான் பண்ணிருக்கோம். அப்படின்னா ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லாத இருக்கும். கிளியர்லி ஃபார் எவ்ரி கியூ இன் கே வி கியூ இன்டர்செக்ஷன் டபிள்யூ கியூ ஈக்குவல் டு எம்டி. ரைட்? இப்போ அடுத்தது இப்போ வாங்க, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கியூக்கும் கேல இருக்கிற ஒவ்வொரு கியூக்கும் கரஸ்பாண்டிங்லி ஒரு நெய்பர்ஹுட் எடுத்துட்டீங்க. we know every neighborhoods are open. ஃபர்ஸ்ட் தியரம் அதான் பார்த்திருப்போம். every neighborhoods are open. so vq எல்லாம் ஓபன். அப்போ என்ன செஞ்சிட்டோம்? கேல இருக்கிற
ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங்லி we form an open set VQ. இப்போ பாருங்க இந்த VQ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. இந்த கியூல சரி கேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங்லி VQ கிடைக்குதா? அந்த VQ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. அந்த ஒவ்வொரு VQலையும் கண்டிப்பா கியூ இருக்கும் அப்படிதானே? சோ கேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஏதாவது ஒரு தட் கலெக்ஷன் VQல இருக்கும். சோ we get an open cover for K. ஏன்னா இது எல்லாத்தையும் VQ எல்லாத்தையும் யூனியன் எடுத்தீங்கன்னா கேல உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் வந்துடும். சோ கிளியர்லி VQ is collection of VQ எடுத்தீங்கன்னா is an open cover for K. தான் எழுதிக்கும் கிளியர்லி collection VQ எங்க வெரி ஆகணும் Q belong to K is an open cover for K. சரி இப்போ நம்ம கையில இருக்கிறது என்ன K is compact. K is compact இது ஓப்பன் கவர். சோ என்ன சொல்லிடலாம் ஓப்பன் கவர்னா கண்டிப்பா அதுல ஃபைனைட் சப் கவர் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ அதான் எழுதிருக்கோம் since K is compact there exists Q1 Q2 etc Qn such that K is a subset of that VQ1 union VQ2 union etc VQn. சரி இப்போ என்ன கிடைச்சிட்டு இண்டெக்ஸ் Q1 Q2 etc Qn கிடைச்சிட்டு அது கரஸ்பாண்டிங்லி இப்போ நம்ம இந்த ஃபிகரை பாருங்க ஒவ்வொரு VQக்கும் கரஸ்பாண்டிங்ல என்ன டிஃபைன் பண்ணோம் WQ டிஃபைன் பண்ணோம் அப்படிதானே? இப்போ வாங்க VQs K கவர் பண்றதுக்கு எவ்வளவு போகுது நமக்கு VQ1 VQ2 எக்ஸெட்ரா VQn அதான் இந்த இது இருக்கு அப்படிதானே ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்லி இங்க WQ1 WQ2 WQn எக்ஸிஸ்ட் இருக்குமா அது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் பாருங்க. அப்ப என்ன each WQ is an open set because it's a neighborhood, every neighborhoods are open, so each WQ is open and so finite intersection of open set is open. so அது எல்லாத்தையும் இன்டர்செக்ஷன் பாத்தீங்கன்னா ஓபன் செட்டா இருக்கும் and ஒவ்வொரு WQலயும் எது இருக்கு P இருக்கு. so அந்த யூனியன் எல்லாத்துலயும் அந்த சாரி அந்த இன்டர்செக்ஷன்ல கண்டிப்பா P லைஸ் இருக்கும். அது இங்க எழுதுறோம் let put W equal to WQ1 intersection WQ2 intersection etc WQn. Clearly இது எல்லாமே என்னது neighborhood. so each WQIs are open set. finite intersection of open set is open and hence W is an open set containing P. okay, W is an open set containing P. so என்ன செஞ்சலாம் by definition of open set there is an neighborhood n of P such that P belong to N, that's a subset of W. Now P is an interior point of W இருக்கும். so அதான் அந்த definition அப்படி யூஸ் பண்ணிட்டு N is a subset of W. N is a subset of W implies W யாரு WQ1 intersection WQ2 etc WQn. இதுல எது இருக்கு n சப்செட்டா இருக்கு. ஓகே ஒரு இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ்ல ஒரு செட் சப்செட்டா இருக்குன்னா எப்படி இருக்கும் கண்டிப்பா அந்த செட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செட்லயும் இருக்கணும் அப்படிதானே? A இன்டர்செக்ஷன் B காமனா இருக்கிறதுல ஒரு சப்செட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சப்செட் ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும். அதே ஐடியா தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ n is a subset of W implies என்ன சொல்லலாம் n is a subset of WQI for every I equal to for every I equal to 1 to n. இப்போ பாருங்க WQI-ல n சப்செட்டா இருக்கு அப்படிதானே? இப்போ WQI-யும் VQI-யும் எப்படி இருக்கும் ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் அப்படிதானே? VQI intersection WQI equal to empty அப்படின்னா இதுல WQI-ல ஒரு சப்செட் அதுவும் இதுவும் எப்படிதான் இருக்கும் இன்டர்செக்ஷன் அதுவும் VQI-யும் இன்டர்செக்ஷன் எப்படிதான் இருக்கும் எம்டியா தான் இருக்கும் அப்படிதானே? இதுக்கும் பெரிய செட்டுக்கு WQI-ல சப்செட் தான் n ரைட்டா? என்னோட பெரிய செட்டு WQI இந்த பெரிய செட்டுக்கும் VQI-க்குமே இன்டர்செக்ஷன் எம்டி. ஸோ இந்த WQI-யோட சின்ன செட் எடுத்தீங்கன்னா அதுல சப்செட் எடுத்தீங்கன்னா அதுக்கு இன்டர்செக்ஷன் எப்படிதான் இருக்கும் எம்டியா தான் இருக்கும். திஸ் இம்ப்ளைஸ் தான் இங்க இருக்கும் n இன்டர்செக்ஷன் VQI equal to empty for every I equal to 1 to n. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம் for every I equal to 1 to n இந்த வேல்யூ empty. ஸோ இந்த அதாவது VQ1 கூட n இன்டர்செக்ஷன் empty VQ2 கூட இன்டர்செக்ஷன் empty. அப்போ n-ல ஒரு எலமெண்ட் கூட VQ1லயும் வராது Q2லயும் வராது எக்ஸெட்ரா VQn-லயும் வராது. ஸோ n-ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் இந்த யூனியன்ல வராது அப்படின்னா n இன்டர்செக்ஷன் தட் யூனியன் ஈக்குவல் டு எம்டி. நமக்கு இந்த யூனியனுக்குள்ளதான் எது இருக்குன்னு தெரியும். இங்க மேல வாங்க ஈக்குவேஷன் நம்பர் 1 K is a subset of that union. ஓகே இங்க பாருங்க n இன்டர்செக்ஷன் பெரிய செட் எம்டி. அப்போ இதுல சப்செட்டா இருக்கிற K கூடயும் எப்படிதான் இருக்கும் எம்டியா தான் இருக்கும். அப்போ n இன்டர்செக்ஷன் K ஈக்குவல் டு எம்டி. ஓகே சோ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம் n is a subset of
கே காம்ப்ளிமெண்ட் ஒரு அதாவது கே விட்டு வெளியே தான் n இருக்கு. அப்போ கே காம்ப்ளிமெண்ட்டுக்கு உள்ளதான் n இருக்கும். அதான் n is a subset of k complement. ஸோ என்ன கிளைம் பண்ணிட்டோம் பாருங்க, n தானே there is a neighborhood of p தானே n is a neighborhood of p such that n is a subset of k complement. அதாவது இருக்கும் there exists a neighborhood n of p such that p is a subset of p belong to n is a subset of k complement. So pங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படிதான் நீங்க பாருங்க, pங்கிறது k காம்ப்ளிமெண்ட்ல ஒரு பாயிண்ட் எடுத்தோம். அந்த பாயிண்ட் என்னாச்சு, இஸ் an interior பாயிண்ட் ஆயிட்டு, interior பாயிண்ட் ஆஃப் k காம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. and hence k complement is open. k complement openனா k is closed. hence our theorem. Next theorem, closed subsets of a compact set are compact. அதாவது ஒரு காம்பாக்ட் செட்ல சப்செட் க்ளோஸ்ட் சப்செட் எடுக்கிறீங்க, அது வந்து எப்படிதான் இருக்கும், கண்டிப்பா காம்பாக்ட் தான் இருக்கும். சிம்பிளி இது ஜென்ரலா நம்ம பேச்சு வழக்குல எழுதுன மாதிரி தான் இந்த ப்ரூஃப், நீங்க ரியலி என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். ப்ரூஃப் கே எஃப் இஸ் a subset of k, k is a subset of n. x ங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ் வச்சுக்கோம், that k is a காம்பாக்ட் செட் வச்சுக்கோம், அதுல ஒரு சப்செட் க்ளோஸ்ட் சப்செட் f எடுங்க. அதான் எழுதிருக்கோம் f is closed in x and k is closed in compact. Sorry, k is compact. So இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், closed subsets of a compact set. இப்போ k f is a closed subset of k where k is compact. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா f is compact அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதான் to prove f is compact. சரி, f காம்பாக்ட்னு ப்ரூவ் பண்ணா பை டெஃபினிஷன் என்ன சொல்லணும், every open cover admits a finite subcover, right? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எஃப்க்கு ஒரு ஓப்பன் கவர், ஏதோ ஒரு ஓப்பன் கவர் எடுங்க, அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைனட்லி மெனி விஸ் கண்டுபிடிக்கணும் such that அதே சப் கவரா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, அதான் இங்க எழுதுறோம், லெட் வி ஆல்பா பி an ஓப்பன் கவர் ஆஃப் கே. சரி, வி an ஓப்பன் கவர் ஆஃப் எஃப், எஃப்க்கு ஒரு ஓப்பன் கவர் வி ஆல்பா எடுத்துப்போம். இந்த ஃபிகரை வச்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, எக்ஸ் பெரிய செட்டு, அதுல சப்செட்டு கே காம்பாக்ட் செட்டு, அதுல சப்செட்டு எஃப். ஓகே, இப்போ எஃப்க்கு காம்ப்ளிமெண்ட் வெளியே இருக்கு. சரி இருக்கட்டும், இப்போ நமக்கு இப்போ வி ஆல்பாங்கிறது என்ன, எஃப்க்கு ஓப்பன் கவர். அப்போ எஃப்க்கு இந்த எஃப் உள்ள இருக்கிற இந்த செட்டுக்கு கம்ப்ளீட்லி ஒரு ஓப்பன் கவர் போட்டோம், அதான வி ஆல்பா. எஃப்க்கு ஓப்பன் கவர் போட்டாச்சு. இப்போ பாருங்க, எஃப் என்னது, க்ளோஸ்டு. அப்போ அதோட காம்ப்ளிமெண்ட் என்னது, ஓப்பன் ஆயிரும். அப்படிதானே, எஃப்க்கு இந்த எஃப் இங்க இருக்கு, இத வி ஆல்பா கவர் பண்ணுது. எஃபோட காம்ப்ளிமெண்ட் என்னது, அதாவது இந்த ஷேடட் ரீஜன் வெளியே ஷேட் பண்ணிருக்கேன்னா அது என்னது, எஃப் காம்ப்ளிமெண்ட், அது ஓப்பன் செட்டா இருக்கு. சோ இப்ப பாருங்க, எஃப்ல உள்ள எஃப் கவர் பண்ற வி ஆல்பாவையும் எஃபோட காம்ப்ளிமெண்ட் ஓப்பன் செட் தானே இந்த ஷேடட் ரீஜன், அதுவும் என்னது எஃப் காம்ப்ளிமெண்ட், அதையும் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிளியர்லி கேக்கு ஒரு ஓப்பன் கவர் ஆயிருமா, கண்டிப்பா ஆயிரும். ஏன்னா எஃப் எது கவர் பண்ணுது, தட் வி ஆல்பா கவர் பண்ணுது. மிச்சம் கேல இருக்கிற இந்த மிச்சம் உள்ள ரீஜனை யாரு கவர் பண்றாங்க, இந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ரீஜனை எஃப் காம்ப்ளிமெண்ட் கவர் பண்ணிடுது. அப்படிதானே, மிச்சம் இருக்கிறத எஃப் காம்ப்ளிமெண்ட் கவர் பண்ணிடுது. சோ என்ன சொல்லிடலாம், கேக்கு ஓப்பன் கவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். எப்படி, இந்த எஃபோட கவர் வி ஆல்பாவையும் கேயோட அதாவது வி ஆல் எஃபோட காம்ப்ளிமெண்ட் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஓப்பன் கவர். அதான் இங்க எழுதியிருப்போம், சின்ஸ் எஃப் இஸ் க்ளோஸ்ட் எஃப் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன். அடுத்தது இப்போ வி ஆல்பா, இந்த கலெக்ஷன் ஆஃப் வி ஆல்பாவும் எடுங்க, எஃப் காம்ப்ளிமெண்ட்டும் எடுங்க, இது ரெண்டையும் சேர்க்கும்போது என்ன ஆயிரும், இட்ஸ் an ஓப்பன் கவர் ஆஃப் கே. சரி, இப்போ கேக்கு வந்தாச்சு, நமக்கு என்ன தெரியும், கே இஸ் காம்பாக்ட். சோ இந்த ஓப்பன் கவர், இது ரெண்டையும் சேர்த்த ஓப்பன் கவர் இருக்கா, வி ஆல்பா டுகெதர் வித் எஃப் காம்ப்ளிமெண்ட், இந்த ஓப்பன் கவர் கேக்கு ஓப்பன் கவரா இருக்கு, கே காம்பாக்ட். சோ திஸ் ஓப்பன் கவர் should admit a finite subcover for k. அதான் இங்க எழுதிருக்கோம், since k is compact this open cover admits a finite subcover. அதான் எப்படி நோட்டேட் பண்ணிருக்கோம், phi அப்படி நோட்டேட் பண்ணிருக்கோம், phi of k. இப்போ k ல சப்செட் f எடுத்துக்குவோம், அப்படிதானே எடுத்திருக்கோம், k குள்ளதான் f இருக்கு, அதனால since f is a subset of k, இப்போ கேயவே இந்த பிங்கிற சப்கவர் கவர் பண்ணிருது. அப்போ அதுல சப்செட் எஃப்ஐயும் இந்த பிங்கிறது என்ன செய்யறோம், கவர் பண்ணிரும். ரைட்டா, அதை எழுதிருக்கோம், சின்ஸ் எஃப் இஸ் சப்செட் ஆஃப் கே,
this finite open cover phi also covers f. சரி, இப்போ வாங்க நமக்கு எதுல இருந்து ஃபைனைட் சப் கவர் கொண்டு வரணும்? வி ஆல்பா தான் ஒரு ஓப்பன் கவர் ஆர் எஃப் எடுத்தோம். அப்ப இதுல இருந்து தான் ஃபைனைட் சப் கவர் கொண்டு வரணும். அதுதான் இப்போ அடுத்து எடிட் பண்ண போறோம். என்ன செய்யறோம்? இப்போ ஃபீல வந்து எவ்வளவு எலமெண்ட் இருக்கு? ஃபைனைட்டா எலமெண்ட் இருக்கு. எங்க இருந்து? இந்த கவர்ல இருந்து இருக்கு. அப்படிதானே? வி ஆல்பாலே இருக்கும், எஃப் காம்ப்ளிமெண்ட்டும் மேபி அக்கறை இருக்கலாம். இப்போ ஃபீல எஃப் காம்ப்ளிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை தூக்கி விட்டுருங்க. எஃப் காம்ப்ளிமெண்ட் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிருங்க. இப்போ எஃப் காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா இப்போ என்ன கவர் ஃபீ இருக்கோ அதே வச்சுக்கோங்க. தென் அது என்ன ஆகும்? எஃப்க்கு கவர் ஆயிருமா? கண்டிப்பா. ஏன்னா கேக்கு ஓப்பன் சப்கவரா ஃபீ இருந்துச்சு. சப்போஸ் எஃப் காம்ப்ளிமெண்ட்டும் அந்த ஃபீல அக்கர் ஆயிடுச்சுன்னா அது எதை தான் கவர் பண்ணிருக்கோம்? எஃப் தவிர வெளியே கேல இருக்கிற சம் எலமெண்ட்ஸ் தான் கவர் பண்ணிருக்கோம். ரைட்டா? அப்படின்னா அதை எடுத்து விடுறதுனால அப்போ மிச்சம் உள்ள வி ஆல்பாஸ் மட்டும் இருக்கும். அது எதை தான் கண்டிப்பா கவர் பண்ணிருக்கணும்? எஃப் காம்ப்ளிமெண்ட்டுக்கு தேவையில்லை. அப்போ எஃப் வந்து அந்த கலெக்ஷன் ஆஃப் வி ஆல்பாஸ் கவர் பண்ணியிருக்கும். ஃபைனல் கலெக்ஷன் ஆஃப் வி ஆல்பா கவர் பண்ணியிருக்கும். ஸோ அதுல இருந்தா இங்க எழுதுறோம். இங்க எழுதுறோம் இஃப் ஃபி கண்டெய்ன்ஸ் எஃப் காம்ப்ளிமெண்ட். ஃபீல எஃப் காம்ப்ளிமெண்ட் இருந்துச்சுன்னா தென் ரிமூவ். அடுத்தது ஃபி டஸ் நாட் கண்டெய்ன் எஃப் காம்ப்ளிமெண்ட் தென் ரிட்டைன் த கவர் ஆஸ் இட் இஸ். ரைட்டா? சரி, இப்போ தென் ஃபைனலா ரிசல்டன்ட் என்ன ஆயிரும்? ரிசல்டன்டா இருக்கிறது வி ஆல்பால இருக்கிற ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆயிருமா? அதான் எழுதிட்டோம். thus we get an finite subcollection of V alpha that covers F. Hence F is compact. Hence our theorem. இப்போ இந்த ப்ரூஃபே நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளி அந்த தியரியாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம எப்படி பேச்சு வழக்குல பேசுவோமோ அதே மாதிரியே நீங்க ப்ரூஃப் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி எடுத்தோம்? எக்ஸ்ல சப்செட், கேங்கிற காம்பாக்ட் செட் சப்செட், க்ளோஸ்ட் செட். இப்போ என்ன சொல்லணும்? க்ளோஸ்ட் செட்ஸ் காம்பாக்ட்னு சொல்லுவோம். அந்த க்ளோஸ்ட் செட் தான் எஃப்னு வச்சிருக்கோம். எஃப் காம்பாக்ட் சொல்லணும் என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ஓப்பன் கவர் கொடுத்து ஃபைனைட் சப் கவர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஒரு ஓப்பன் கவர் வி ஆல்பா கொடுங்க. இப்போ என்ன செய்றீங்க? எஃப் க்ளோஸ்ட், அப்போ அதோட காம்ப்ளிமெண்ட் எஃப் காம்ப்ளிமெண்ட் ஓப்பன். இப்போ அதையும் எஃப் கவர் பண்ண வி ஆல்பாவும் சேர்த்தீங்கன்னா என்ன ஆகுது? தட் கவர்ஸ் கே. ஸோ கேக்கு ஒரு கவர் கிடைச்சிட்டு. இப்போ கே இஸ் காம்பாக்ட். ஸோ அந்த கவர்ல இருந்து ஃபைனைட் சப் கவர் எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம எப்படி நோட் பண்றோம்? ஃபீ அப்படின்னு நோட் பண்றோம். சரி, ஃபீங்கிறது எதை கவர் பண்ணணும்? கேயை கவர் பண்ணுது. சரி, இப்போ சாரி கேக்குள்ளதான் எஃப் சப்செட்டா இருக்கு. அப்படிதானே? ஸோ அந்த ஃபீ எஃப்ஐயும் கவர் பண்ணும். சரி, அந்த ஃபீல எஃப் காம்ப்ளிமெண்ட் அக்கர் ஆச்சுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. பிகாஸ் எஃப் காம்ப்ளிமெண்ட் எஃப் தவிர வெளியே இருக்கிற கேல இருக்கிற எலமெண்ட் தான் கவர் பண்ணும். ஸோ அந்த எஃப் காம்ப்ளிமெண்ட் ரிமூவ் பண்றதுனால நம்மளோட கவர்ல சேஞ்ச் இருக்க போறது இல்லை. அதாவது எஃப்ஓட கவர்ல சேஞ்ச் இருக்க போறது இல்லை. சரி, அதனால எஃப் காம்ப்ளிமெண்ட் அந்த ஃபீல அக்கர் ஆச்சுன்னா அந்த எஃப் காம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். சப்போஸ் எஃப் காம்ப்ளிமெண்ட் ஃபீல அக்கர் ஆகல, அதாவது ஃபைனைட் சப் ஃபீல அக்கர் ஆகல அப்படின்னு நினைச்சுக்கோம், அதை அப்படியே ரிட்டைன் பண்ணி வச்சுக்கோம். தென் த ரிசல்டன் கவர் என்ன ஆகும்? வி ஆல்பால இருக்கிற ஃபைனைட் சப் கவர் வரும். ஹென்ஸ் எஃப் இஸ் காம்பாக்ட். இப்போ பேச்சு வழக்குல ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் எழுதும் போது அப்படி யோசிச்சு எழுத நல்லா. நெக்ஸ்ட், ஒரு க்ளோஸ்ட் செட்டையும் ஒரு காம்பாக்ட் செட்டையும் இன்டர்செக்ஷன் போட்டீங்கன்னா கண்டிப்பா காம்பாக்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கராலரியா கொடுக்குறோம். இந்த ரிசல்ட்டையும் முந்தின ரிசல்ட்டையும் யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். இப்போ எடுத்துக்கோ, கொடுத்தது என்ன? எஃப் இஸ் க்ளோஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாங்க. இஃப் எஃப் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் கே இஸ் காம்பாக்ட் தென் எஃப் இன்டர்செக்ஷன் கே இஸ் காம்பாக்ட். ரைட்? அப்போ எஃப் க்ளோஸ்ட் கே காம்பாக்ட் அப்படிதானே? ஸோ அதோட இன்டர்செக்ஷன் காம்பாக்ட்னு சொல்லணும். சரி, எடுத்துக்கோ எஃப் க்ளோஸ்ட் கே காம்பாக்ட். இப்போ கே காம்பாக்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்? க்ளோஸ் காம்பாக்ட் செட்ஸ் ஆர் க்ளோஸ்ட்னு ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணோம் அப்படிதானே? ஓகே, ஸோ சின்ஸ் கே இஸ் காம்பாக்ட் அதனால கே இஸ் க்ளோஸ்ட் ஆயிடும். கே க்ளோஸ்ட் எஃப் க்ளோஸ்ட், அப்போ அதோட ரெண்டு இன்டர்செக்ஷன் ஃபைனல் இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ் செட் இஸ் க்ளோஸ்ட். அப்போ இதுக்கு இன்டர்செக்ஷன் என்ன ஆகும்? க்ளோஸ்ட். ஸோ அண்ட் இந்த இன்டர்செக்ஷன் இது க்ளோஸ் செட் அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் சப்செட் ஆஃப் ஏயாவும் இருக்கும். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் சப்செட் ஆஃப் பியாவும் இருக்கும். வென் டயக்ராம்ல யோசிச்சு பாருங்க. ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டர்செக்ஷன் எங்க இருக்கும்? ஏலையும் இருக்கும் பிலையும் இருக்கும். சோ எஃப் இன்டர்செக்ஷன் கே எஃப்லயும் சப்செட் கேலையும் சப்செட். நமக்கு தேவையானது கேல சப்செட் எடுத்துக்கோம். எஃப் இன்டர்செக்ஷன் கே இஸ் சப்செட் ஆஃப் கே. இப்ப பாருங்க, இப்போ எஃப் இன்டர்செக்ஷன் கே யாரு? The F intersection K is a closed set, K is a compact set. அப்போ closed subset of a compact set கிடைச்சிட்டா.
அதான் எழுதியிருக்கோம். therefore f intersection k is a closed subset of a compact set k. சரி. So முந்தின தியரத்துப்படி closed subset of a compact set is compact and hence f intersection k is compact. Hence our result. Thank you.